அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 38லேருந்து பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கோம்ப்பா ஒரு வழியா. அதாவது குப்புற விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சண்டையில் தோத்து போனதுக்கு அப்புறம் கூட மனசாட்சியே இல்லாமல் இவன் அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு உன் தாத்தா இன்னும் என் கையில் தான் இருக்காரு, பார்த்துக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, அதாவது எதை வேணால் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் என் ஃபேமிலி கிட்ட வந்து வம்பு இழுக்கிறீங்களே உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன், உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காட் பரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரையுமே கொண்டு போய் கட்டி போட்டுறான்ப்பா. அவனா சொல்கிறான் இங்கேயே கிடங்க ரெண்டு பேரும் கிடந்து நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மனம் வருந்திக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். ஸோ இப்போ தாத்தாவை காப்பாற்றியாச்சு. இப்போ தான் அந்த அங்கிள் வந்து கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அந்த பொண்ணை பாருங்க அப்படிங்கிறாப்புல. ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கா. அந்த டைமில் இவன் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, நீ முதல்ல இந்த மருந்தை சாப்பிடு, அதுக்கப்புறமா உடம்பு சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். ஸோ சிஸ்டருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவளோட லைஃப் இப்போதைக்கு டேஞ்சரில் கிடையாது அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தாத்தா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வேகமாக வராங்க. யாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு, அவர் தான் வராரு. அவரை பார்த்தோன்னே இவன் வந்து பயந்துடுறான். ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே சண்டை போட தானே வந்திருக்காங்க, இவர் அதுக்காக தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் செக்டார் இருக்குப்பா, அந்த இடத்துல நான் வந்து எல்டராக இருக்கேன். ஸோ நீ போட்ட சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு நிறைய திறமை இருக்குது, உங்கள் அப்பாவை நல்லாவே தெரியும், ஆனால் கெட்ட நேரம் உங்கள் அப்பா வந்து எங்களோட செக்டாரில் சேரல, வேற ஒரு செக்டாரில் சேர்ந்துட்டாரு, அட்லீஸ்ட் நீயாவது எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது இவனுக்குள்ள அந்த சீனியர் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, டேய் அந்த செக்டார் வந்து சூப்பரான செக்டார், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோ, அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பறவை இருக்குல்ல, அதையுமே அதே தான் சொல்லுது. சரி ஓகேங்க, நான் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு டைம் கொடுங்க, என் சிஸ்டரை நான் க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறான். அவருமே பார்க்குறாரு, என்னடா என்னாச்சு இவளோட உடம்புலேருந்து இவ்வளோ பாய்சன் வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைமில் அவரோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காங்க, எங்கேயோ வம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் இந்த மனுஷன். என்னடா இது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாரு. இந்த டோக்கனை வச்சுக்கோ, 3 மாதம் கழிச்சு நான் உன்னை தேடி வரேன், அப்படி சப்போஸ் நான் வரலன்னா நீ ஸ்ட்ரைட்டாக செக்டாருக்கு வந்துரு, உனக்கு எக்ஸாம்லாம் தேவையில்லை, நீ டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, இவனோட சிஸ்டர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாய்சனை வெளியில் எடுக்கணும்னு பார்க்குறான்ப்பா. அதுக்காக அதை வந்து இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது வந்து நார்மல் பாய்சனாக இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவளோட பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளட் லைன். ஸோ இவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு பாய்சனை வெளியில் எடுக்கிறான். அந்த இடத்துல அந்த ஒரு லேடியும் வந்துடுறாங்க. இவங்க தெரியும் இல்லையா, ஜியாங், இவங்க தான் வந்து அந்த ஒரு கடைலாம் வச்சுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் சிஸ்டரை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கடையிலேருந்து உனக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இவனோட சிஸ்டரை உள்ளே கொண்டு போகிறான், அவளை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இவனோட எனர்ஜி அப்படிங்கிறது நிறைய லாஸ் ஆச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு பாய்சன் மறுபடியும் வேலையை ஆரம்பிக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, அவள் மட்டும் முழிச்சிட்டு இருந்தானா அந்த ஒரு பாய்சன் அவள் ஈஸியாக சப்ரஸ் பண்ணிடுவா, ஆனால் அவள் அன்கான்ஷியஸாக இருக்கா, நான் வேறு ஏதாவது வழி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் இவன் வந்து சொல்கிறா, மேபி வேறு ஒரு வழி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறா. சரி என்னடா வழி அப்படின்னு கேட்டால், ஒரு கிங்டம் ஒன்று இருக்குது இங்கேருந்து ஒரு 600 மைல்ஸ் தூரத்தில், அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரெல்ம் ஒன்று இருக்குது. அந்த சீக்ரெட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓப்பன் ஆக போகுது. அது ஓப்பன் ஆச்சுன்னா அந்த இடத்துல வாட்டர் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. உன்னால் அது எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் உன் சிஸ்டர் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த பறவையும் வந்தது. அது என்ன சொல்லுதுன்னா, ஆமாம்மா இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான் அப்படிங்குது. பொண்ணுலாம் சொல்லாத, ஜியான்னு சொல்லு அப்படின்றான். ஸோ இந்த பறவை கூட இவ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அப்படிங்கிறது வருது. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்பா. இவன் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு ஃபர்னஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து பில்ஸ் எல்லாம் ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அமுச்சு விட்டுறேன் அப்படிங்கிறா. சரி இப்போ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்லையா, நம்ம உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த டைமில் அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருப்பா ஓவர் நைட்டில் நம்மளால் எதையும் மாற்றிட முடியாது, முதல்ல நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு, ரிஃபைன் பண்ணு, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு டூம் ஒன்று இருக்குது, அதை வந்து ரிஃபைன் பண்ணலான்னு போகிறான். அந்த ஒரு டூமில் இருந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அதில் ஒரு சில டெக்னிக்ஸ் எதுக்குன்றது இவனுக்கே புரியல. சரி ஓகே ஃபியூச்சரில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு முடிவு பண்ணிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபர்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கப்பா இந்த ஒரு லேடி. இவனை என்ன பண்ணுறான்னா, அதை யூஸ் பண்ணி 2 பில்ஸ் அப்படிங்கிறத செய்கிறான். அதில் ஒன்று கொண்டு போய் என்ன பண்ணான்னா அவனோட சிஸ்டருக்கு கொடுக்குறான். அதில் இருக்கக்கூடிய பாய்சன் வந்து ஓரளவுக்கு சரியாகுது, ஆனால் அவள் இன்னும் கண் மூச்சு ஏஞ்சிக்கல. அந்த நேரத்தில் தாத்தா உள்ளே வராருங்க. உள்ளே வரும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, இவளோட பாய்சன் பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது, அதை சரி பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது, நான் அதை தேடி போகிறேன் அப்படிங்கிறான். தாத்தா என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என்னை பற்றி கவலைப்படாத,
நீ வந்து ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, அந்த ஒரு பில்லை எடுத்து தாத்தா கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறான். என்னடா பண்ற அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மேஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ போகிற வழியில் இவங்க வந்து பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்கள தான் இப்போ அவன் அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துருக்கிறான். இந்த கிளானை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்க அந்த குதிரை வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல திடீர்னு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. என்னடா குதிரை நிற்குது, வெளியில் யாராவது அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணுடைய அங்கிள் தான் அங்கே வந்திருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த குதிரை வண்டியை விட்டுட்டு அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசிக்காக பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க அப்பா வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கான்வர்சேஷன் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவளை வந்து காப்பாற்றிருக்கான் இல்லையா, அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து உனக்காக கடமைப்பட்டிருக்கோம், நீ கவலைப்படாத, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறான். ஸோ நீ வந்து வாட்டர் ஆஃப் லைஃப்பை தேடி போறியா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் இந்த மாதிரி என் சிஸ்டருக்காக நான் தேடி போகிறேன் அப்படிங்கிறான். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அந்த வேலி ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக உனக்காக அதில் ஒரு ஸ்பாட் இருக்கும், நீ கவலையே படாத அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு குண்டையும் தூக்கி போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 300 வருஷத்தில் இது வரைக்கும் யாருமே அந்த ஒரு தண்ணியை கண்டுபிடிச்சதே இல்லை அப்படிங்கிறாரு. அட விளக்கண்ணா, இதெல்லாடா முதல்ல சொல்லியிருக்கணும். நம்ம ஹீரோ பேசிக்காக எங்கே போனாலுமே அவன் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரச்சனை ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை ரெடியாக இருக்குது. என்னன்னா, இப்போ தானே அந்த லூவோ கிளானை அடித்து முடிச்சுட்டு வந்தான், அவங்க எல்லாரும் இப்போ பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த பையனுக்கு அவ்வளோ தைரியமா இங்கேயே அவன் வரானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகடா அவன் வரான் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி வேலைக்குள்ளே போகிறானா, வாட்டர் ஆஃப் லைஃப்பை தேட போகிறானா அப்படிங்கிறாங்க. எது வேலைக்குள்ளே போகிறானா, அங்கே போகிற 90% எல்லாரும் செத்து தான் போவாங்க, இவன் உள்ளுக்குள்ளே செத்து போனால் எவன் கவலைப்பட போகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜியானோட பிரதரை காட்டுறாங்கப்பா. என்ன பிரச்சனைனா, அவனோட பிளட் லைன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதாவது இந்த பயப்புல ஒரு பில் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. அது என்ன பண்ணியிருக்கோம், இவனோட பிளட் லைன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பனி படர்ந்து போயிருக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர, ஸோ நம்ம ஹீரோ உள்ளே வந்த உடனே அவள் வந்து ஹெல்ப் கேட்குறாப்பா. ஸோ நம்ம ஹீரோ வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறான். உங்களோட பிளட் லைன் என்ன அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, எங்கள் எல்லாருக்குமே வந்து ஈகிள் பிளட் லைன் தான், இந்த மாதிரி ஐஸ் பவர் யாருக்குமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் இவளுடைய அங்கிள் உள்ளே வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்குமே வந்து ஐஸ் பவர் தான். ஸோ நம்ம பிளட் லைனில் ஐஸ் பவருமே இருக்குது, ஆனால் அது எல்லாருக்குமே அவேக்கன் ஆனது கிடையாது. ஸோ இவனுக்கு அவேக்கன் ஆயிருக்கு, கண்டிப்பாக இவன் வந்து ஸ்ட்ராங் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐஸ் எனர்ஜியை முதல்ல எடுக்கணும். இது எடுத்தால் தான் அவனுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் முதல்ல அந்த ஒரு ஐஸ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தா இறங்கி அந்த ஒரு ஐஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. இவருக்கு என்னதான் ஐஸ் பவர் அப்படிங்கிறது இருந்தால் கூட இவரால் அந்த ஒரு ஐஸ் எனர்ஜியை தாங்க முடியலை. அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி இவன் நின்றுட்டு இருக்கல ஜியான், அவளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியல. இப்போ நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் இருக்கிறதுனால ஈஸியாக அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த அங்கிளால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவரே வந்து ஐயோ முடியல அப்படின்னுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறான். அவனுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட கையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஸோ ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண உடனே அந்த ஒரு பனி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. அதான் அவன் சொல்கிறான், இன்னைக்கு நீ என்னன்னா ஒரு கை பார்த்துடலாம், யார்கிட்ட அதிகமாக எனர்ஜி இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி மாதிரி போடுறான். ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ஐஸ் பவர் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துட்டான். அந்த பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு ஏஞ்சிடறான். இவன் கண் முழிச்சு ஏஞ்ச உடனே 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, இவர் பேர் தான் லின்ஃபெங், இவர் தான் வந்து உன்னை காப்பாற்றினாரு அப்படிங்கிறாங்க. அவனா சொல்கிறான், அப்படிலாம் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு உன் அங்கிள் வந்து நிறைய எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டாரு, அதனால தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி ஏதோ ஒன்று, இப்போது நாங்கள் 2 பேர் இருந்ததுனால உன்னை காப்பாற்றணும், இதுவே நாங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இது ஆபத்தாக போயிடும். ஸோ நான் வந்து உனக்கு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத வரைகிறேன்றான். அதாவது ஒரு பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் இவன் டாட்டூ போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்கப்பா அந்த ஒரு வேலைக்கு. ஏன்னா வேலி ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி இருக்காங்க. இவங்க 2 பேர் கையிலுமே ஒரு டோக்கன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 டோக்கனையுமே சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு இடத்த இவங்களால அன்லாக் பண்ண முடியும். ஸோ 2 டோக்கனையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு கத்தி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலையில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு வாயில் மாதிரி ஓப்பன் ஆகுது. உடனே உள்ளே எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த லூவோ ஃபேமிலி இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு 3 பேர் அனுப்பிச்சு வைக்கிறான். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நான் கூட பயங்கரமாக லேண்ட் ஆவான்னு பார்த்தா பாய்புல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது. என்னடா இது மயக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் கண்மூச்சி ஏஞ்சிக்கிறான். அடா இந்த இடத்துல எனர்ஜி பயங்கரமாக இருக்கே, இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கே இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தானா லின்ஃபெங், தெரியுமா அந்த லூவோ ஃபேமிலியே இவன் தான் வந்து தோக்கடிச்சான் அப்படின்னோடனே இன்னொருத்தன் சொல்கிறான், அது என்னத்தை தோக்கடிச்சான், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷனோட பவரை யூஸ் பண்ணி தோக்கடிச்சானா, ஏதோ சொந்தமாக இவரே தோக்கடிச்சா மாதிரி அடா போடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ அந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியில பாய்சன் மிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இத எப்படி கிராஸ் பண்ணி போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது சூரிய வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகுமா, அந்த மிஸ்ட் வந்து மறைஞ்சு போயிடுமா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாய்ங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இவனை ஏதோ ஒரு இறகு மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது. என்னடா யார் நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. இது எதுக்குடா சம்பந்தமே இல்லாம நம்மள அட்டாக் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பைபிள் என்ன கேக்குதுன்னா, நீ தான் வந்து லின் ஷாவுத்தியனோட பையனா அப்படின்னு கேக்குது. ஏன்னா நான் சொன்னேன்ல இவங்க அப்பா பயங்கர ஃபேமஸ்னு. உடனே இவன் என்ன பண்றா, அவன் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா இவனை பாத்தீங்கன்னா ஏதோ இந்த குழந்தை கூட எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண்டையில ஒரு தட்டு தட்டி அவளை தூரமா தள்ளி விட்டுறான்பா. இந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாவ் ஷாவ். இவன் என்ன சொல்றா, இவன் வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவளாம். நம்ம வந்து ஒன்னா டிராவல் பண்ணலாம், நான் கூட இருக்கேன்ல, உன்னை எவனும் வம்பு இழுக்க மாட்டான், நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே திரு முழிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல அந்த பொண்ணுடைய பிரதரும் அங்க வந்துடுறான். அவன் வந்து என்ன சொல்றானா, இந்த மாதிரி என் சிஸ்டர் உன்னை வந்து பாதர் பண்றாளா, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ அவன் பிரதர் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ட்ராப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறதுனால என்னை விட்டு நீ தூரம் போகாத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரியல. அந்த டைமில் அங்கே இன்னொருத்த வரான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்காக பார்த்துருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையாம். அது நக்கலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இவன் நான் சொல்கிறான், இந்த நீ எல்லாம் பேசாத, தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ மிஸ்ட் அப்படிங்கிறது விலகிடுச்சு. எல்லாருமே அந்த ஒரு செயின் இருக்குது, அது மேலே ஏறி கிராஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறா, இவளுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாப்பா. ஸோ இவளோட மார்ஷல் ஸ்பிரிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் மாதிரியே ஒரு பேர்ட் தான். அதை ரிலீஸ் பண்ணி முடிச்ச உடனே பின்னாடி இருக்கலாம் அந்த மாப்பிள்ள. அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகிடும், பணத்துக்கு பணமும் வந்துடும் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாமே அந்த ஒரு செயின் மேலே ஏறி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், அவளுக்கு அந்த பேர்ட் மார்ஷல் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த மார்ஷல் ஸ்பிரிட்டுமே இவனோட ஃபீனிக்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே பிளட் லைனில் தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் என்ன ஆகுது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் டீமன் அப்படிங்கிறது வருது. ஆனால் இந்த ஷாவ் இருக்கா பார்த்தீங்களா, ஈஸியாக அவளோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு ரிவர் மான்ஸ்டரை அசால்ட்டாக தோக்கடிச்சிடறாப்பா. எல்லாருமே அப்படியே பேனு பார்க்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு 4 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவனுங்க வந்து நிற்கிறானுங்க. இவனை எப்படியாவது இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட பூச்சி தள்ளி விட்டணும்டா, இவன் இந்த செயினியை கிராஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், இவனோட பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறான். இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மான்ஸ்டர் அப்படிங்கிறது வருது. 1 இல்லை 2 இல்லை 3 மான்ஸ்டர். இவன் ஈஸியாகவே அந்த 3 மான்ஸ்டருமே அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான். அதான் அந்த 4 பேரும் யோசிக்கிறாங்க, டேய் என்னடா அவன் 3 மான்ஸ்டர் ஈஸியாக தோக்கடிச்சிட்டான், நம்ம 4 பேர் சேர்ந்தா கூட ஒரு மான்ஸ்டர் கூட தோக்கடிக்க முடியாதுடா, இவனை கொல்றதுக்கடா நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு வழி கிடையாது, இவனை கொண்டுட்டுவான்னு சொல்லிட்டு லீடர் அமைச்சிருக்காரு. சரிடா முதல்ல இந்த செயினை கிராஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க கொலை செய்ய வந்தாங்களாம், நம்ம நம்பணுமா. ஒரு வழியாக சங்கிலி அப்படிங்கிறத கடந்து போயாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு வாசல் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் கடந்து உள்ளே போகிறாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து உடஞ்சிருக்கும் இல்லையா, ரொம்ப பழைய இடம், கண்டிப்பாக உடஞ்சுதான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகிறான். இருந்தாலுமே இந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த மெடிசன் ஸ்மெல் அப்படிங்கிறது பயங்கரமாக வருதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரியர் ஒன்று இருந்திருக்குமா, அந்த பேரியர் வந்து இப்போ மறைஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக அந்த ஒரு மெடிசன் கார்டனுக்குள்ளே இவங்களால போக முடியுது. அங்கே போய் பார்த்தா ஒரு லோட்டஸ் ஒன்று இருக்குது, அது வந்து 7 கலர்ட் லோட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஷாவ் என்ன சொல்றானா, என்ன லின்ஃபெங் உனக்கும் அந்த பூ வேணுமா அப்படின்னு கேட்குறா. நீ ஒன்று பண்ணு, எங்கள் செக்டாரில் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, நீ மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என் தாத்தா கிட்ட சொல்லி உனக்காக நான் பில்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன், நீ ஈஸியாகவே வந்து மேலே வந்துடலாம் அப்படிங்கிறா. இவனா சொல்கிறான், எம்மா நீ ஆஃபர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் வந்து ஸ்வாட் செக்டாரில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறான். இவ பார்க்குறா, உன் மேலே கோவம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அதுவுமே நல்ல செக்டார் தான், அந்த இடத்துல என் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் வந்து சிங்கி அப்படிங்கிறா. ஷாவ்ஷா வந்து லிங்ஃபங் கிட்ட பேசுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் சும்மா உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுறான், நோஸ் கட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதான் ஷாவ்ஷாவோட பிரதர் சொல்கிறான், இந்த பேரு அவன் வந்து உன்னோட மாப்பிள்ளை, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறான். ஷாவ்ஷா என்ன சொல்கிறான்னா, என்ன மாப்பிள்ளை யார் சொன்னது, நான் ஒத்துக்கவே இல்லை, தாத்தா என்ன சொன்னார், எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாரா இல்லையா, இவனெல்லாம் நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அந்த டைமில் அவன் யோசிக்கிறான், இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை லின்ஃபங்கால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்கிறாராம். இவர் என்ன சொல்கிறார், நான் யார் தெரியுமா, நான் வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரியுமா, என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா, என்னுடைய மார்ஷல் சொல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த பாருப்பா அந்த பொண்ணு எனக்காக நிச்சயம் பண்ணியிருக்காங்க சரியா, நீ அந்த பொண்ணுகிட்ட போகாத அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் எங்கடா போனேன், அந்த பொண்ணு தாண்டா என்ன தேடி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறான்.
இப்படியே மாற்றி மாற்றி ஆளுக்கு பேசிகிட்டே இருக்காங்கப்பா. ஒரு வழியாக ஷாஷாவோட பிரதர் என்ன சொல்கிறான், நான் போயிட்டு அந்த லோட்டஸை எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. இவன் போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 4 பேர் போகிறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அந்த லோட்டஸ் எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிறானுங்க. நடுவில் இன்னொருத்தன் போய் தடுக்கிறான்ப்பா. அப்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், ஷாஷா போவாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு பேன் இருக்குது, பேரியர் ஒன்று இருக்குது, நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறான். பட் ஆனால் அந்த மாப்பிளக்காரன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவனுக்கு அதில் பங்கு வேணும் போல தெரியுது, அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிறான். அந்த டைமில் இந்த பிரதர் இருக்கான்ல, அவன் போய் அதை தொட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய பேரியர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிறது வருது. சாதாரண ஸ்பைடர்ஸ் இல்லை, அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஐஸ் ஸ்பைடர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஷாஷோட பிரதர் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்பைடர்ஸ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் இருக்குது. ஸோ இப்போ அவன் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்கான்ப்பா. இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறா, அவன் பிரதர் கிட்ட இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறத அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்தில் அந்த வீட்டு மாப்பிள்ள இருக்கார் இல்லையா, அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, அவனே பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சார் சண்டை போட மாட்டார். இன்னொரு சைடில் அந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது ஷாவ் என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து அந்த ஒரு ஸ்பைடரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாப்பா. அதாவது சின்ன சிறுசெல்லாம் சண்டை போடுது, பெருசு தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த டைம்லையும் அவன் என்ன யோசிக்கிறான்னா, என்கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்குது, நான் நினச்சா ஈஸியாக இறங்கி சண்டை போடலாம், நம்ம போய் சண்டை போடலாமா வேணாவா, நம்ம மட்டும் அவனை போய் காப்பாற்றிட்டோம் வச்சுக்கோயேன், அவன் நமக்கு கடமைப்பட்டவனா ஆகிடுவான், அப்போ நம்ம போய் அவனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பாயப்புள்ள போகிறான். அந்த டைமில் அந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுமா. அது சாதாரண பாய்சன் கிடையாதுங்க, அது வந்து ஹலுசினேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். ஐயோ நான் போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டான்ப்பா அவன். ஸோ அந்த பாய்சன் வந்து எல்லாருமே இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், மூச்சு விடாத, மூச்சை இழுத்து பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். இருந்தாலுமே அந்த பிரதர் இருக்கான்ல, அவன் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த ஒரு ஸ்பைடர் அவனை அட்டாக் பண்ணுது. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. மீதி கதையை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.